ரித்தீஷாக இருக்கட்டும், விக்ரம் ஜூசியாக இருக்கட்டும், ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் இன்றைக்கு காட்டி கொடுத்ததே செந்தில் பாலாஜி. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். இதயமுரளி படத்தில் நடித்து கொண்டிருக்கிற அதர்வாவை மட்டும் டார்கெட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிவகார்த்திகேயனை விட்டுட்டு, தனுஷை விட்டுட்டு, எஸ்டிஆரை விட்டுட்டு இன்னைக்கு அதர்வாவை பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்திருக்கிறார். அப்போ வளர்ந்து வருகிற ஒரு நடிகரை, வளர்வதற்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு நடிகரை காலி பண்ணணும் அப்படிங்கிற இல்லை, அதர்வா அவர்களினுடைய அந்த பெயருக்கு களங்கம் விளைவிக்கணுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேசியிருக்கிறாங்கன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதர்வா தரப்புலேருந்து யாராவது உங்ககிட்ட சொன்னாங்க? இல்லை, என்ன சொன்னாங்க? அதர்வா தரப்புலேருந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 560 கோடி ரூபாய் படம் பண்ணுறதுக்கு மட்டும் இவர் செலவழிக்கிறார். இவருடைய மொத்த மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத யூகித்து பார்க்கிற போது டாஸ்மார்க் ஊழலில் கிடைத்திருக்கிற பணம் கிட்டத்தட்ட 3000 கோடி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தம் நிறைய பேர் இதில் தலையிடுறாங்க. யாராக இருக்காங்க? கேராவனுடைய மதிப்பு 3.5 கோடின்னு சொல்றாங்க. அப்ப விக்ரம் ஜூஸ், ஆகாஷ் இவ்வளவு பெரிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னா, கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் இவ்வளவு ஏற்பாட்டையும் பண்ணி கொடுத்தார். கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன்ல தமிழ்நாடு. ஆனா இவங்கிட்ட மட்டுமே 3 லட்சம் கோடி பணம் இருக்குன்னு சொன்னா, இந்த மக்களுடைய வரிப்பணத்தை, மக்களுடைய சொத்தை, மக்களுடைய பணத்தை இத்தனை லெவலுக்கு கொள்ளையடித்து பிரிச்சு ஒவ்வொருத்தனையும் கொடுத்து கொண்டு போய் அடைஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கூட மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்தரங்க டீலிங் வைத்திருக்கிறது. ஒரு மிக உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த உடன்பாட்டின் அடிப்படையில் இப்ப இந்த ஈரிடையே உச்சநீதிமன்றம் வரை விலை பேசப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு சந்தேகம் வலுக்கிறது. ரித்தீஷாக இருக்கட்டும், விக்ரம் ஜூசியாக இருக்கட்டும், ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் இன்றைக்கு காட்டி கொடுத்ததே செந்தில் பாலாஜி என்கிற செய்தி இன்றைக்கு வெளியில் வந்ததுனால தான் இந்த அமலாக்கத்துறை ரெய்டு 3 முறை நடக்குது. யார் வீட்டில்? விஷாகன் வீட்டில். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற டாஸ்மாக் மீதான இடி விசாரணை குறித்த பல்வேறு விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக டாஸ்மாகில் ஊழல் நடந்துள்ளது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில், ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிற கேஸின் அடிப்படையில் இடி விசாரணைகள் மேற்கொண்டு வந்தாங்க. பட் இதற்கு தற்போது நேற்றைய அறிவிப்பின்படி சுப்ரீம் கோர்ட் அதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க, இடைக்கால தடை. இந்த சுச்சுவேஷன்ஸில் இருக்கும்போது கொஞ்சம் பின்னாடி அப்படியே திரும்பி பார்க்கும்பொழுது இதில் யாரெல்லாம் தொடர்புடையவர்கள், ரித்தீஷை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தில் சமீபத்தில் யூடியூபர் ஒருவர் பேசும் பொழுது அதர்வா அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டார். அது சம்மந்தமாக தான் நீங்கள் ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க இல்லையா? ஸோ இதில் முதல்ல அவர் குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையில் என்னென்ன விஷயங்களை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சபரிமலையை விட்டு வாப்பா, தமிழ்நாட்டை பார்த்துட்டு போப்பா, ஊரை போட்ட அரிசி 7 ரூபாப்பா, அதில் கல்லு பாதி மண்ணு பாதி கலக்கிறானப்பா. 30 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமப்புறங்களில் பாடிய பாடல். 7 ரூபா அரிசி இருக்கும்போது மண்ணெண்ணெய்க்கு திண்டாட்டம், மந்திரிகளுக்கு கொண்டாட்டம் சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆளுகிற போது திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்களால் சுவர்களில் எழுதப்பட்ட வாசகம். ஐயையோ வீரப்பா வைரவேல் எங்கப்பான்னு கேட்டு அதே திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்து வாசகங்கள் எழுதப்பட்டது. ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்றால், ஊற போட்ட அரிசி 7 ரூபாய் என்று நாம் கதறிய காலம், மண்ணெண்ணெய்களுக்கு திண்டாட்டமாக இருந்தது என்று கதறிய காலம், வைரவேல காணுமே என்று குமுறிய காலம் போக, இன்றைக்கு மதுபான ஆலைகளில் மட்டுமல்ல, மதுபான முதலாளிகளிடம் எவ்வளவு பேரம் பேசப்பட்டிருக்கிறது, எத்தனை ஆயிரம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு முன்னதாக நீங்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு யூடியூபர் இன்றைக்கு நடிகர் அதர்வா அவர்களை குறிவைத்து சில விடயங்களை பேசியிருக்கிறார். முரளி குடும்பத்தை பற்றி அறியாதவர் அவர் என்றே நான் கருதுகிறேன்.
முரளி அவர்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து மிகச்சிறந்த ஆளுமை நடிகராக வலம் வந்தவர். குறிப்பாக ஒரு சுத்த சைவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சமூகத்தைச் சார்ந்தவர். திடீர் மாரடைப்பு, இந்த மண்ணில் ஒரு மகத்தான நடிகர் மறைந்து விட்டார். அவருடைய புதல்வர்கள் 2 பேர், பொண்ணு 1. இதில் மூத்தவர் அதர்வா, பானா காத்தாடி என்கிற படத்திலிருந்து பிரசித்திட்டம் போட்டவர். அவருடைய சூழல் மிகச்சிறந்த நடிகராக வர வேண்டும், தன் தந்தையினுடைய இடத்தை நிரப்ப வேண்டும் என்கிற அசாத்தியான கனவுகளோடு தமிழ் திரையுலகில் இன்றும் போராடி கொண்டிருக்கிற ஒரு மனிதர். அண்மையில் இந்த சமூக ஊடகங்களில் பரபரப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டை அலசி எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இடி ரைட். அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மதுபான கடைகளின் ஊழல்கள் என்று பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் மக்களுக்கு மிக எளிதாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், மதுபான கடைகளில் கொள்ளை போகிறது, கொள்ளை அடிக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட 10 ரூபாய் அதிகமாக வாங்கியதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலும் அந்த 10 ரூபாய் பணம் இன்னும் வசூல் நிறுத்தப்படவில்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கிற போதே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். செந்தில் பாலாஜி வந்து டிடிவி தினகரன் வடசென்னை தொகுதியில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகிற போது 20 ரூபா திட்டத்தை கொண்டு வந்தது இந்த செந்தில் பாலாஜி தான். தெரியுமா அது உங்களுக்கு? இவர் தான் அது ஐடியா கொடுத்தது இவர் தான். அதுக்கப்புறம் 10 ரூபா திட்டம் இன்னைக்கு இவர் தான். ஒரு நாளைக்கு ஒரு கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7000 பாட்டில்கள் விற்கப்படுவதாக ஒரு செய்தி இருக்கிறது. 7000 பாட்டில்னால் எவ்வளவாச்சு? ஒரு கடைக்கு 70,000 ரூபாய் ஒரு நாள் வருமானம். இது இல்லாமல் இரவு வருமானம் வந்து எப்படி இருக்குன்னா, இரவே 10 மணிக்கு கடை சாத்துகிற போதே 7லிருந்து குறைந்தது 10 பாக்ஸை வந்து பக்கத்தில் பார் நடத்துகிறவர்களிடம் கொடுத்துடணும். இரவு வியாபாரம் 10:01 மறுநாள் காலை 11:59 வரை நடக்கிற வியாபாரம் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு மாதத்திற்கு ஒரு கடை கல்லா கட்ட வேண்டும். ஒரு பீர் வந்து கடையில் எவ்வளவு? 190, 180. அது பீர் வந்து குளிரூட்டப்பட்ட ஒரு விஷயம். மற்ற போத்தல்கள் குளிரூட்டப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஏன்னா அது குளிரூட்டப்படக்கூடாது என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் இந்த 10 ரூபா எதுக்கு வசூல் பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி வர தெரியல. சரி, இரவு வியாபாரத்தில் ஒரு பீர் வந்து 180 ரூபா பகலில் விற்கிற போது இரவு 10 மணிக்கு மேலே விற்கக்கூடியது 350 ரூபாய்க்கு விற்கிது. கிட்டத்தட்ட 170 ரூபா லாபம் வைத்து விற்கிறார்கள். 170ல் யாருக்கு என்னென்னா 500 போலீஸுக்கு போயிடும், 500 விற்கிறவனுக்கு போயிடும், 500 அதிகாரிகளுக்கு போகும், 20 ரூபா டிப்ஸாக வந்துடும். இன்றைக்கி வந்து அதர்வாவை இந்த யூடியூபர்ஸ் சில பேர் ஏன் இவ்வளவு வக்கரமாக தாக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குல்ல. ஆதாரம் இல்லாமலா பேசிடுவாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, தனுஷு நடித்து கொண்டிருக்கிற படமாக இருக்கிற இட்லி கடை, அப்புறம் சிவகார்த்திகேயன் நடிக்கிற SK25, அதற்கு பிறகு பராசக்தி, அதுவும் வந்து சிவகார்த்திகேயன் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து STR நடிக்கிற 49, அதுக்கப்புறம் அதர்வா நடிக்கிற முரளி பையன் இதய முரளி அப்படிங்கிற ஒரு படம். நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் தனுஷை குறி வைக்கல? தனுஷை குறி வைக்கலன்னு அதுக்குள்ளே எப்படி நீங்கள் முடிவு? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அவர் பேசுகிற போது இதய முரளி படத்தில் நடித்து கொண்டிருக்கிற அதர்வாவை மட்டும் டார்கெட் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? SKக்கு சொல்ல வேண்டியது தானே, சிவகார்த்திகேயனை பேச வேண்டியது தானே, STRஐ பேச வேண்டியது தானே. அப்போ வளர்ந்து வருகிற ஒரு நடிகரை, வளர்வதற்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு நடிகரை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இருமாப்பு உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ இந்த சிவகார்த்திகேயனை விட்டுட்டு, தனுஷை விட்டுட்டு, STRஐ விட்டுட்டு இன்றைக்கி வந்து அதர்வாவை பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ என்னென்னா, எனக்கு இப்போ இந்த இடத்துல என்ன சந்தேகம் வருதுன்னா, அதர்வா ஏழ்மை நிலையில் இன்னும் வளர்ந்து வருகிற ஒரு நடிகராக இருக்கிறதால் அவர்கிட்டருந்து இன்னும் பணம் வரல அப்படிங்கிறதுக்காக அவரை பற்றி பேசிட்டாரா? மற்ற 3 பேர்ட்டையும் பணம் வாங்கிட்டாரா? இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஏன்னா மிகப்பெரிய ஆளுமை நடிகர்கள் இந்த 3 பேரும் பணம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதர்வா மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. இப்போ அந்த அதர்வா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதற்கு முன்னாடி ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிற ஒருத்தர் தானே இதில் மிக முக்கியமான தொடர்பில் வர்றாரு. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார்? சேலத்தில் BRS நகைமாளியினுடைய ஓனருடைய பையன். அவர் வந்து வேலன் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு பெரிய கார்ப்பரேஷன் நிறுவனம், அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 பேருந்துகளுக்கு மேலே ஓடுற ஒரு நிறுவனம். அவருடைய பையன்தான் முதல்ல என்ன செய்கிறாரு, கல்லூரி படிப்பை முடித்ததுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் இணை இயக்குனராக வந்து வேலை செய்கிறாரு. யார்? ஆகாஷ் பாஸ்கரன். விக்னேஷும் தான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறாரு. இதில் வந்து நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு படத்துக்கும், காத்து வாக்கில் 2 காதல் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் தான் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனராக போய் வேலை செய்கிறாரு. இப்போ இந்த ஆகாஷனுடைய தங்கையை யாருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, திருச்சியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர இளைஞரணி துணை செயலாளர் வாலாடி கார்த்திக் அப்படிங்கிறவருக்கு அவங்க தங்கச்சியை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த வாலாடி கார்த்திக் மூலமாக தான் இந்த சினிமா பிரபலங்கள் வந்து அறிமுகமாக. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, 2021 தேர்தல் நடக்கிற போதே
இவங்க வீட்டில் ரைடு 5 கோடி ரூபா பறிமுதல் பண்ணியிருக்கு தேர்தல் கமிஷன். அதுக்கு பிறகு அப்படியே கிடப்பில் போட்டாங்க. எந்த தொழிலும் ஈடுபடாமல் அவருடைய அந்த நகை மாளிகை பேருந்துகள் ஓடுகுது. இப்போ 2024க்கு பிறகு இவருக்கு திருமணம் நடக்குது. கேவின் கார் நிறுவனத்தினுடைய தலைவர் ரெங்கநாதனுடைய பொண்ணு தாரணி வந்து திருமணம் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா ஈக்குவல் பார்க்குறாங்க, சமமான பொருளாதாரத்தை கொண்டவர்கள் அப்படிங்கிற ரீதியில் கேவின் கேர் நிறுவனத்தில் இன்றைக்கி அவருடைய மகளை வந்து இவருக்கு யாருக்கு ஆகாஷ் பாஸ்கரனுக்கு திருமணம் செஞ்சுருக்கோம். இந்த திருமணத்தில் யார் யார் கலந்துக்கிறதுனா திரைப்படங்களுடைய பிரபலங்களில் 100% விழுக்காடு அவருடைய திருமணத்தில் கலந்துக்கிறாங்க. இப்போ டவுன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை இவர் தொடங்கி தான் இப்போ இந்த இட்லி கடை, எஸ்கே 25, பராசக்தி, STR 49, இதய முரளி, இந்த 5 படங்கள் அப்படியே தொடர்ச்சியாக மொத்தம் 560 கோடி ரூபாய்க்கு இந்த படங்கள் வந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இதில் என்ன சொல்ல வரோம்னா, நம்ம இந்த இவ்வளவு பணம் ஒரு உதவி இயக்குனராக வந்தவருக்கு குறுகிய காலத்தில் 3 ஆண்டுகளுக்குள்ள 560 கோடி ரூபாய் படம் பண்ணுறதுக்கு மட்டும் இவர் செலவழிக்கிறாருன்னு சொன்னால் இவருடைய மொத்த மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத யூகித்து பார்க்குற போது டாஸ்மார்க் ஊழலில் கிடைத்திருக்கிற பணம் கிட்டத்தட்ட 3000 கோடி வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து மொத்தம் நிறைய பேர் இதில் தலையிடுறாங்க. யாராருன்னா, இப்போ அதற்கு முன்னாடி இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஓமந்தூரார் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி சாராயக்கடை அமைச்சராக இருக்கிற போது ரகசியமாக ஒரு சந்திப்பு நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் அந்த நேரத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, 2 முக்கியமான ஆட்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜிகிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. அது யாரார்னா விக்ரம் ஜூஸும் ஆகாஷும். இந்த 2 பேரையும் வந்து அழைத்து போய் அறிமுகப்படுத்துறது எதுக்குன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, சிறைக்கு போகிறீங்க, இதுவரை நீங்கள் கரூர் மையமாக வைத்து வசூல் செய்த பணங்களை இனிமேல் இவர்கள் வசூல் செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிமுகத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். இப்போ இதில் வந்து ரத்தீஷ் என்கிற ஒருவரும் கூட அதில் வந்து கலந்துக்கிறார். இப்போ அதற்கு போலீஸ் அனுமதி கொடுக்குது. ஏன்னா அவர் சிறை கஸ்டடியிலிருந்து மருத்துவமனை வளாகத்தில் ஓமந்தூராரில் தங்கியிருக்கிறார். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. விஷாகன் இருக்கிறார்ல, இந்த சாராயத்துறையினுடைய எம்டி மேலாளர், பொது மேலாளருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. விஷாகன் யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறார்னு சொல்லி நான் பின்னாடி ஒரு பட்டியலை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சம்பவங்களுக்கு பின்னால் இந்த பணங்கள் எங்கெங்கெல்லாம் போய் பதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ரியல் எஸ்டேட் மாபியா கும்பல்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்காங்க. நடிகைகள், சில நடிகைகள்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. வெளிநாட்டு பெண்களே இறக்குமதி பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். சரி, இந்த ரித்தீஷ், ஆகாஷ் போன்றவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுகிற போது ஒரு கைக்கடியாரத்தினுடைய விலை எவ்வளவுன்னு தெரியுமா? எவ்வளோன்னு சொல்லுங்கள் நீங்கள். கோடிக்கணக்கில் இருக்கா? 20 கோடி ஒரு கடியாரம். இந்த கடியாரம் வந்து முதலை தோள்களால் உருவாக்கப்பட்டது. உள்ளே வந்து ஒயிட் வைடூரியன் நிறைந்த இந்த மாதிரி கடிகாரங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய பண்ணை முதலாளிகளுக்கு அல்லது மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தினுடைய பெண்களுக்கு, ஆண்களுக்கு வந்து 25 லட்சம் ரூபாயில் கடியாரம் கொண்டு வந்து வெளிநாடுகள்லேருந்து வாங்கி வந்து இங்கே விற்கிற வேலை. அது மட்டுமல்ல, இதை என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே குறிப்பாக பக்ரைன், குவைத் போன்ற பகுதிகளில் இருக்கிற மிகப்பெரிய இந்த நிலத்திலிருந்து எடுக்கப்படுகிற திரவாயு ஆக இருக்கக்கூடிய பெட்ரோலிய முதலாளிகள், அந்த முதலாளிகளுடைய பெண்களுக்கு, பையங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வியாபாரம். அதுதான் அந்த 20 கோடி ரூபாய் கடியாரம். முதலை தோல் போர்த்தப்பட்டிருக்கும். அதில் அவ்வளவு துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட கடிகாரங்களை இவர்கள் அங்கு கொண்டு போய் விற்பனை செய்வது, பிறகு எடுத்து வருவது. இந்த விக்ரம் ஜூசி அப்படிங்கிறவர் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறார். விக்ரம் ஜூசிக்கு இப்போ தமிழ்நாட்டில் எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேருமே திருச்சிக்காரங்க. இந்த 4 பேருமே இன்றைக்கு இந்த கல்வித்துறை அமைச்சராக ஒருத்தர் இருக்கிறார்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இவருக்கு நெருங்கிய நண்பர்கள். யார்? விக்ரம் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ், ரத்தீஷ் போன்றவர்கள்லாம் திருச்சியை சார்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை, இவர்கள் எல்லாம் ஆந்திராவை சார்ந்தவர்கள். இவ்வளவு பெரிய நெருக்கடியை, இவ்வளவு பெரிய நெருக்கத்தை எப்படி உருவாக்கி கொண்டார்கள்? பணம் எங்கு கொண்டு பதுக்கிறார்கள் இந்த டாஸ்மார்க்லேருந்து அப்படின்னா இந்த 4 பேர் மூலமாக பிரித்து கொடுக்கப்பட்டு இன்றைக்கி கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இந்த விக்ரம் ஜூசிக்கு தனி கேராவனே உண்டு. ஒரு மனிதன் எவ்வாறெல்லாம் கற்பனை பண்ணி சொகுசாக வாழணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பும் வாழ்க்கையும் கிடைத்திருக்கு. அதானி, அம்பானிகள் கூட இந்த சொகுசு வாழ்க்கை வாழவில்லை என்று தான் நான் கருதுகிறேன். மிகப்பெரிய கேரவானுக்குள்ள முடிதிருத்தகம், சாப்பாட்டு அறை, உறங்கும் அறை, அது இல்லாமல் கழிவறை, இது இல்லாமல் பெண்களோடு உறவாடக்கூடிய தனியறை என்றெல்லாம் ஒரு கேரவானுக்குள் இவ்வளவு பிரசித்தி. அந்த கேரவானுடைய மதிப்பு 3.5 கோடின்னு சொல்கிறாங்க.
அப்போ விக்ரம் ஜூஸு, ஆகாசு இவ்வளவு பெரிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னா கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் இவ்வளவு ஏற்பாட்டையும் பண்ணி கொடுக்குறாரு. இது ஒரு ஜாயிண்ட், இது வந்து ஒரு செயின் போல இருக்குது. இல்லை அவர் தான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நிறைய ஆதாரங்களை இன்றைக்கி வந்து சில பேர் வெளியிட்டிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று. ரெண்டாவது, அந்த வெளியீட்ட அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த காட்சிகள் வந்து சில உண்மைத்தன்மைகளை நமக்கு உணர்த்துது. 1000 கோடி நாம் வெளியில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிற அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயே பல ஆயிரம் கோடிகள் பதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் இருக்கு. இப்போ வந்து இந்த ரைடு, இடி ரைடு என்பது இப்போ செய்திகளா வதந்திகளா? இல்லை, செய்திகளாகவே இருக்குது, வதந்தி இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஆளுங்கட்சினா ஏன் அதை வதந்திங்கிறீங்க? ஏன் செய்தியாக இருக்கக்கூடாதா? எப்படி இப்போ இவங்க பேர்லாம், இப்போ உங்கள் பேரும் என் பேரும் வந்து தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கா? இவங்க பேர்லாம் திடீர்னு இவ்வளோ 1000 கோடி கொள்ளை இத்தனை பேர்கிட்ட போய் முடங்கியிருக்குன்னு சொன்னால் ஏன் அந்த பேர்லாம் வெளியில் வந்துச்சு? நீங்களும் திமுகவுக்கு இப்படி முட்டு கொடுக்குற இடத்த கொண்டு வரது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் தரப்பு வாதங்களை கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்குல்ல, எதிர்கேள்விகளாக முன்வைக்க வேண்டியிருக்குல்ல. உச்சநீதிமன்றம் அந்த இடி ரைடுக்கு இடைக்கால தடை தான். இப்போ ஏன்னா அது விதித்தது ஓரளவுக்கு நல்லது. இந்த இடி ரைடு பண்ணுற தப்பு என்னன்னா, அவங்களே கண்காணிக்கக்கூடிய ஒரு இடி ரைடு தேவைப்படுது தமிழ்நாட்டுக்கு. 1000 கோடி, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடனில் தமிழ்நாடு. ஆனால் இவங்கிட்ட மட்டுமே 3 லட்சம் கோடி வந்து பணம் இருக்குன்னு சொன்னால், இப்போ இந்த மக்களுடைய வரிப்பணத்தை, மக்களுடைய சொத்தை, மக்களுடைய பணத்தை இத்தனை லெவலுக்கு கொள்ளையடித்து பிரித்து ஒவ்வொருத்தனையும் கொடுத்து கொண்டு போய் அடைஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, வெளிநாடுகளில் கொண்டு போய் இதை முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, ஹவாலா பணமாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால், வருகிற தேர்தலில் இந்த பணங்கள் இறக்குமதி செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி இருப்பதால் தான் இந்த வருமான வரித்துறை வந்து இன்னைக்கு சோதனைக்குள்ள இறங்கி அதுக்கும் ஒரு தடை உச்சநீதிமன்றம் இன்னைக்கு விதிச்சிருக்கு. ஏன் விதிச்சிருக்குன்னு சொன்னால், அமலாக்கத்துறை வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ரைடுகளை விட்டுருக்கு, ஆதாரங்களை இதுவரை வெளியிட்டது உண்டா? ஏன் அதை வெளியிட மறுக்கிறாங்க? அப்போ அது அதிகாரிகளுக்கும் பணம் போய் சேர்ந்ததுனால பேசாமல் அமைதியாயிட்டாங்களா என்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். இப்போ இந்த 1000 கோடின்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சில ஊடகவியலாளர்கள் வந்து வெளியில் வந்து ஆதாரத்தோடு வந்து காட்டுறாங்க. அப்படின்னா அப்போ 1000 கோடி தான். நான் ஏற்கனவே நமது வலைவலித்தளத்தில் சொன்னேன், 3 கோடி தான் கைப்பற்றுறாங்க, ஆனால் அவன் அடித்த கொள்ளை 3000 கோடியாக இருக்குது. அப்போ வந்து பொருளாதார குற்றப்பிரிவுகள் வந்து இதை கண்காணிக்க தவறியதா அப்படின்னு பார்த்தா 3000 கோடி எங்கே, 3 கோடி எங்கே? அப்போ யாருக்கு இந்த நிறுவனங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் ஜொமேட்டோ அல்லது இந்த இப்போ ரேபிட்டோ போன்ற நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பான்னு நினைக்கிறேன். அந்த கடும் வெயிலில் அல்லது மழை பெஞ்சா அந்த கொடுமையான மழையில் அவங்க அந்த இருசக்கர வாகனங்களை சந்து பொந்தா ஓட்டி போய் ஒரு நாளைக்கு முக்கி சம்பாரிச்சா கூட 700 800 தாண்ட மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்படுகிற இந்த காலச்சூழலில் இவர்கள் லட்சக்கணக்கான கோடிகளை கொண்டு போய் கொள்ளையடித்து வெளிநாடுகளில் முதலீடு பண்ணி 20 கோடிக்கு கடிகாரம் போடுறான்னு சொன்னால் இந்த ஐயோக்கிய பயிர்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். இதற்கு பின்னணியில் இருக்கிற இந்த அமைச்சர்களை என்ன செய்கிறது? ஏன் நான் கேட்குறேன், இப்போ முதலமைச்சர் உடனடியாக டெல்லிக்கு விரைந்த மர்மம் என்ன? எதற்காக இப்போ வந்து நித்தி ஆயோக்ல கலந்துக்க போயிருக்காரு? நித்தி ஆயோக் ஏன் இதுக்கு முன்னாடி வந்து துரைமுருகனை தானே அனுப்புனீங்க, ஏன் இப்போ மட்டும் நீங்கள் போகிறீங்க சொல்லுங்க? ஒரு முதல்வரோட முடிவை இப்படிதான் இல்லை. இப்போ என்ன அங்கே ரகசிய பேரங்கள் பேசப்பட்டிருக்கிறது? நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாரதிய ஜனதா கூட மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்தரங்க டீலிங் வைத்திருக்கிறது, ஒரு மிக உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த உடன்பாட்டின் அடிப்படையில் இப்போ இந்த ஈரிடையே உச்சநீதிமன்றம் வரை விலை பேசப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு சிந்தனை வருகிறது, ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது, ஒரு சந்தேகம் வலுக்கிறது. அப்போ இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அப்படிங்கிறதுக்கு இதுக்கிடையில் நயன்தாரா, இந்த டிராகன் படத்தினுடைய ஹீரோயின், அவள் பேர் என்னவ, கயாடு லோகன், அது பேர் கூட வரமாட்டேங்குது, தமிழச்சியாக இருந்தால் தானே நம்ம வாயில் பேர் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவிகான்னு ஒரு நடிகை. இப்போ இந்த நடிகைகள் எல்லாம் இவர்கள் எதற்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக சில விஷயங்களை இன்றைக்கி வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால், இப்போ ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டு கொடுக்குற கூட்டணிகள் உடனே சொல்கிறாங்க, கீழே வந்து எழுதுகிறாங்க என்னென்னா, நான் வந்து பிஜேபியினுடைய சொம்புதுக்கியாக மாறிட்டேன், பிஜேபியை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதிலே முதன்மையாக நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பெரிய ஊழலை நடத்தியிருக்கிறது, அந்த ஊழலை வந்து வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி கட்சிகள் என்று சொல்லக்கூடிய அடிவரடிகள் இன்னும் ஆதரவு கொடுத்து கொண்டு அந்த கட்சிக்கு துதிபாடுகிற இடத்தில் தான் இருக்கிறார்கள் என்றால், இப்போ இந்த நாடு, இந்த தேசம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் யூகிக்க முடிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஆகாஷ் பாஸ்கரன், அவர், விக்ரம் ஜூசி, இவங்கெல்லாம் வந்து ஒன்றா போய் ஐபிஎல்ல வந்து, அதாவது ஃபஸ்ட்டு கெரோவான்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது முதல் வகுப்பு ஏசி பொருத்தப்பட்ட அது பக்கத்தில் இருந்து பார்க்குற அளவிற்கு ஒரு வசதி படைத்த இடத்துல போய் இவங்கெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொன்னால், இந்த அயோக்கிய பயில்களுக்கு யாரும் இடம் கொடுத்தது
சொல்லுங்கள், நீங்கள் நானும் போய் பார்த்துட முடியுமா? இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த தேசம் ஊழலில் திளைத்து விடக்கூடாது, இந்த வறிய மக்களும் வாழ வேண்டும் என்று தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம், தொடர்ந்து போராடுகிறோம் என்றால் நமக்கு ஒரு வாய்ப்பு ஐபிஎல் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் கூட 30,000-40,000 பேர் இருந்து பார்க்கக்கூடிய இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து இந்த அயோக்கிய பீடுகளுக்கு வரிந்து கட்டி கொண்டு இந்த அரசு இருக்கிறது என்றால் அப்போ எத்தனை லட்சங்களை இவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போய் சொருகி இருக்கிறார்கள் என்பதற்கு பல ஆதாரங்களை இன்றைக்கு பல வீடியோக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த ரத்தீஷுங்கிறவன் தீபன் பூபதி அப்படிங்கிற ஒரு பினாமியோட தொடர்பில் இருக்கான். இவனே ஒரு பினாமி ரித்தீஷ், இவனுக்கு ஒரு பினாமி தீபன் பூபதி. இந்த தீபன் பூபதி வருண் கூட, திருச்சி ஐஜியாக இருக்கக்கூடிய வருண் கூட நெருங்கிய தொடர்பில். இந்த வருண் நீங்கள் திருச்சியில் இருக்கிறார்ல, அங்கே மணல் கொள்ளை மாபியாக்கள் 3 பேர் அந்த பகுதியில் தான் இருக்கான். புதுக்கோட்டை திருச்சி பகுதியில் தான் இருக்காங்க. அப்போ இவங்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்து பண வசூல் வேட்டையை திருச்சியை மையமாக வைத்துக்கொண்டு நடத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் இன்னைக்கு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதாவது இந்த அபினேஷ் அப்படின்னு ஒருத்தர், அவரும் இந்த ரித்தீஷ்க்கு நெருங்கிய கூட்டாளியாக வருகிறார். அனிஜெயம் அப்படிங்கிற ஒருத்தர். இதில் அனிஜெயம் என்ன செய்கிறாருன்னா, 1000 கார்கள் எலக்ட்ரானிக்கல் கார், பேட்டரி கார் திருச்சி, சென்னை, மதுரை போன்ற, கோவை போன்ற இந்த 4 இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட கார்களை வாடகைக்கு விட்டிருப்பதாக. எப்படி திடீர்னு ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளே இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க, இவன் யார், இவருடைய பின்னணி என்ன, எப்படி 1000 கார்களை வாடகைக்கு விட போகுது, இந்த 1000 கார்கள் எடுப்பதற்கு எங்கேருந்து தொகை வந்தது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிற செய்திகள் பார்க்கிற போது இந்த அரசு இந்த மக்களுக்கான அரசா? அகனாபுத்தூரில் 50 ஆண்டு காலம் அந்த ஆற்று ஓரத்தில் குடிசை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை அப்புறப்படுத்துகிற இந்த அரசு இவங்களையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்றால் அன்றாடங்காட்சி மக்கள் அங்கே அவதி உறுகிறார்கள். ஆனால் இது போன்ற கொள்ளையடிப்பவர்களை உலகத்திலேயே எவ்வளவு சொகுசாக வாழணுமோ அவ்வளவு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களை எப்படி பாதுகாக்கிறது இந்த அரசு? அது மட்டும் இல்லை, இந்த ரதீஷ் 3 லட்சம் கோடி வந்தாலும் சரி, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குகிற வேலையை அவன் ஒருத்தன் செஞ்சுட்டு இருக்கான். யாருக்கு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இதில் என்ன காரணம், இவ்வளவு பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய அதை எப்படி சொல்கிறதுனா உளவாளியாக மாறி போய் விட்டாரா? இன்றைக்கு அவருடைய வழக்குகளிலிருந்து அவர் தப்பிப்பதற்கு அப்ரூவராக மாறியதனுடைய இந்த செந்தில் பாலாஜி தான் இத்தனை பேரையும் காட்டி கொடுத்துருக்கிறது. யாருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு. பாரதிய ஜனதா யாருக்கு இப்போ கட்டளையிட்டிருக்கு? அமலாக்கத்துறைக்கு கட்டளையிட்டிருக்கு. அப்போ இவர்களுடைய நோக்கம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி முழுக்க திமுகவை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தன் உயிருக்கு உத்தரவாதம் வேணும்ல. இன்னைக்கு அவருக்கு பதவி போயிடுச்சு, இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. அப்போ இவரை பாதுகாத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதாவில் ஐக்கியமாகிறதுக்கான வேலையை செந்தில் பாலாஜி தொடங்கியிருப்பதாக கசிகிறது செய்தி. இப்போ இவரின் மூலமாகத்தான் ரித்தீஷாக இருக்கட்டும், விக்ரம் ஜூசியாக இருக்கட்டும், அல்லது ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் இன்றைக்கு காட்டி கொடுத்ததே செந்தில் பாலாஜி என்கிற செய்தி இன்றைக்கி வெளியில் வந்ததுனால தான். இப்போ இதுக்கிடையில் இந்த அமலாக்கத்துறை ரெய்டு 3 முறை நடத்தியிருக்கு. யார் வீட்டில்? இந்த சாராயத்தினுடைய பொது மேலாளர் விஷாகன் வீட்டில் நடத்தியிருக்கு. விஷாகன் வீட்டிலேருந்து கண்டெடுக்கப்பட்ட விஷயங்கள் என்ன? கிட்டத்தட்ட 1800 பக்கங்கள் கொண்ட சில அறிக்கைகளை கைப்பற்றியதாக ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் சில கோடிகளையும் அங்கிருந்து எடுத்திருப்பதாகவும் அது மறைக்கப்பட்டிருக்கு அந்த செய்திகள். அப்படின்னு சொன்னால் இந்த விஷாகன் உண்மையிலேயே அரசு ஊழியரா இல்லை கொள்ளையடிக்கிற முதலாளியா? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த விஷாகன் தான் இந்த 4 வரையும் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு வலுவாக வந்திருக்கிறது. இதுக்கிடையில் இப்போ சமூக ஊடகத்தில் பேசக்கூடிய சில பேர் முரளி பையனை வசைப்பாடுகிற இடத்திற்கு வந்திருக்கிறாங்க. நான் கேட்குறேன், முரளி பையன் நடிக்கிற இதய முரளிங்கிற படம் வெறும் 70 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தனுஷ் நடிக்கிற இட்லி கடை 120 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்படுது. ஏன் அவங்கள பற்றி பேசலாம்? இல்லை, இப்போ விசாரணைன்னு வரும் பொழுது சம்மந்தப்பட்டிருந்தால் எல்லா நடிகர்களையும் தான் விசாரிக்க. இப்போ இது நடிகர்கள் மட்டும் இல்லை, சில நடிகைகளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். நடிகைகள் எல்லாரும் முதல்ல நயன்தாராவை கூப்பிட்டு விசாரிக்கணும். இதில் விக்னேஷ் சிவனுக்கும் இந்த ஈடி ரைடு விஷயமாக சாராய பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அது நயன்தாரா மூலமாகவும் மிகப்பெரிய அளவில் இது எல்லாமே மாமல்லபுரம் பகுதிகளில் இந்த சொத்துக்களின் மீது இந்த பணங்கள் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் கசிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இவருடைய நிலைப்பாடு முதல்ல உச்சநீதிமன்றம் இந்த ரெய்டு நடத்துவதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது என்றால் அமலாக்கத்துறை சரியான முறையில் இப்போ என்ன சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம்? ஆவணங்களை கொடுங்கன்னு தான் கேட்டிருக்கு.
இதுவரை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஆவணங்களை, அதுக்காகத்தான் இடைக்காலத்தில் ஒரு விரிவான விஷயங்களை இதுவரை நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளவு கோடிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை லட்சம் கோடிகளுக்கு பின்புலமாக இருக்கிறது, அதற்கான அறிக்கைகளையும் அதற்கான ஆதாரங்களையும் வந்து உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து இதுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறதுனா, நீ இதுவரை விசாரித்ததை கொடு, இனிமேல் விசாரிப்பதை நானே சொல்கிறேன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு. அதுக்குள்ளே இங்கே திமுகக்காரன் அப்படியே கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கான். வெக்கமா இல்லவங்களுக்குலாம் நான் என்ன கேட்குறேன்னா, இத்தனை லட்சம் கோடிகள் கொள்ளையிட்டு இடி வரம்பு மீறி செயல்படுது, சட்டவிரோதமாக செயல்படுறாங்க அப்படின்னு தானே இப்போ உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. ஆமாம், உச்சநீதிமன்றம் ஏன் அதை சொல்லியிருக்குன்னு சொன்னால், எந்த ரீதியில் அப்போ நீங்கள் அறிக்கை தயார் பண்ணுங்கள், அடித்த கொள்ளைகள் எத்தனை லட்சம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, இந்த பணங்கள் எங்கே பதுக்கப்பட்டிருக்கு, எதன் மூலம் எதில் கொண்ட முதலீடு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கொடுக்கணும்ல. யார்கிட்ட கொடுக்குறது? இப்போ உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு கொட்டு வச்சா தானே அது வெளியில் வரும். அதற்காகத்தான் அந்த இடைக்கால தடையை விதிச்சிருக்கிறாங்களே ஒழிய நீ வந்து விசாரிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டு ஊடகங்கள் திமுகவினுடைய ஊதுகுழல்களாக அத்தனை ஊடகங்களும் இன்னைக்கு என்ன பேசுதுன்னு சொன்னால், உடனே வந்து இந்த இடி ரைடு அமலாக்கத்துறை மீது இனிமேல் விசாரணை நடத்தக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அது இல்லை, இதுவரை நடத்திய விசாரணைகளும் இதுவரை கைப்பற்றிய பணங்களும் இதுவரை கைப்பற்றிய ஆவணங்களுக்கும் ஆனால் சாட்சிகள் என்ன, அதை ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கிறது. இப்போ இதுக்கிடையில் சில வீடியோக்கள் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போன்ற இவர்களுடைய நடவடிக்கைகளின் வீடியோக்கள் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இவங்க நண்பர்கள்னு சொல்கிறாங்க, 2 பேரும் நண்பர்கள். நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரணம் நடந்துச்சுல்ல, அந்த மரணத்தில் நீதியரசர் இளந்திரையன் வந்து ஒரு தீர்ப்பு சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ தான் இந்த விஷயங்கள் வெளியில் வருகிற போது அது சரியாக பொருந்தது என்பதற்காக சொல்கிறேன். இளந்திரையன் வந்து விடுதலை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்கிற அந்த தீர்ப்பை வழங்குவதற்கு பதிலாக அந்த பள்ளிக்கு நற்சான்றிதழ் கொடுத்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சது. இவருடைய வீடு எங்கே தெரியுமா இருக்குது? இளந்திரையன் வீடு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு பக்கத்து வீடே அவர் வீடு தான். தெரியுமா அது உங்களுக்கு? இளந்திரையன் வீடும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வீடும் பக்கத்து வீடு. அப்போ பள்ளியில் என்ன நடந்துச்சு, அதை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை இரவோடு இரவாக பேசியிருக்கலாம்ல. தீர்ப்பு வழங்கிய அளவுக்கு வீடுன்றதுனால இப்படி ஏன் பேசலாமே? வருட கணக்கில் 2 பேரும் பக்கத்து வீடாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டோட பேச மாட்டீங்களா? ஒரு 2 மாதம் பேசாமல் இருப்பீங்க, 3ஆவது மாதம் நீங்கள் என்ன செய்வீங்க? உறவாடன்னு நினைப்பீங்களா? எந்த ஊர் நீங்கள் என்ன ஏதுன்னு விசாரிப்பீங்களா? இப்போ இளந்திரையனை போய் விசாரிப்பாரா அன்பில் மகேஷ்? யாருன்னு தெரியும் இல்லை, இவர் தான் அவரை போய் விசாரிப்பாரா? நட்பு இருக்கும்ல. அந்த அடிப்படையில் தான் கள்ளக்குறிச்சி விஷயமே கையாளப்பட்டிருக்கிறது என்கிற சந்தேகம் இன்னைக்கு நமக்கு வலுவாக இருக்கிறது. என்னன்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடர்ச்சியாக இத்தனை பேரை உருவாக்கி இவ்வளவு பேர்கிட்ட பல லட்சம் கோடிகளை கொண்டு போய் குமிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், இது எதை நோக்கிய பயணம்னா 2026 தேர்தலில் பணம் மிகப்பெரிய அளவில் விளையாடுவதற்கான ஒரு மூல மந்திரமாகத்தான் இப்பொழுது இது தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அமலாக்கத்துறை இதுவரை கைப்பற்றிய விஷயங்களை உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டும். அது கொடுக்கலைன்னா நீங்கள் இதுவரை நடத்திய நாடகம் நீங்களும் போலி. அப்படி இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் எதற்காக நடத்தியிருக்கிறீர்கள் என்றால், மத்திய அரசு உங்களை ஏவி விட்டிருக்கிறது, நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பல லட்சங்களை, பல ஆயிரங்களை, பல கோடிகளை நீங்கள் வந்து கைமாறுதலாக வாங்கிவிட்டு தான் மௌனமாக இது போன்ற ஈடி ரைடுகளை மக்களிடத்தில் புழக்கத்தில் விட்டு இதை வந்து மடைமாற்றம் செய்வதற்கு, ஒரு பிரச்சனையை அமுக்குவதற்கு இன்னொரு பிரச்சனையை கிளப்பி விடுற வேலையை தொடர்ச்சியாக ஈடி ரைடு செய்து கொண்டிருக்கிறதோ என்கிற சந்தேகம் நமக்கு மக்களுக்கு எழுந்திருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு. இதில் அதர்வா அவர்களினுடைய அந்த பெயருக்கு அந்த களங்கம் விளைவிக்கணுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேசியிருக்கிறாங்கன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போது அது பொய் அப்படின்னா, இப்போ உண்மை விஷயங்கள் தரவுகள் என்ன அப்படிங்கிறத அதர்வா தரப்புலேருந்து யாராவது உங்ககிட்ட சொன்னாங்க? இல்லை, என்ன சொன்னாங்க? அதர்வா தரப்புலேருந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது முற்றிலும் புறம்பான செய்தி, பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டு தான் அவர் வந்து அதர்வா வந்து ஒரு நடிகர், அவ்வளோதான். ஒரு படத்தில் ஒரு நடிகர், அவருக்குரிய சம்பளம் என்னவோ அது மட்டும் வாங்கிட்டு அவர் நடிக்க போகிறார். விக்ரம் ஜோஷியோட நெருங்கிய நண்பர் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. விக்ரம் ஜோஷியோட நெருங்கிய நண்பராக இருந்தால் நேரம் 15 படம் அவர் நடிச்சிருக்கலாமே. யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. பட் இப்போ அவர் நடிகருக்கான சம்பளம் என்ன, ஒரு நடிகர் வந்து எவ்வளோ வாங்குவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் நிறுத்தப்பட்டிருக்கணும். நீங்கள் இவரை டார்கெட் பண்ணி இவ்வளவு தூரம் இந்த ஒரு யூடியூபர் பேசுகிறார் என்றால், இங்கே வந்து தனுஷை ஏன் பேசலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, சிவகார்த்தியனை ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா விக்ரம் ஜோஷி வந்து அதர்வாவுக்கு நெருங்கிய நண்பர் என்றால், ஏன் வந்து தனுஷை பிடிக்கணும், சிவகார்த்தியனை பிடிக்கணும், அதர்வா வச்சு இன்னும் ஒரு 10 படம் பண்ணலாமே, அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல.
அப்போ அதர்வாவுடைய அந்த நற்பெயரை கெடுக்க வேண்டும் அல்லது வளர்ந்து வருவதற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும் என்பதற்காக சில யூடியூபர்ஸ் வந்து இப்போ அவர் மேலே வந்து காரி துப்புறது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை என்ன சொன்னால், அதர்வா குற்றவாளி என்றால் தனுஷ் எப்படி நேர்மையானவராக இருக்க முடியும்? தனுஷையும் குற்றவாளி கூண்டில் கொண்டு வாங்க, சிவகார்த்தியனையும் கொண்டு வாங்க, எஸ்டி சிலம்பரசனையும் கொண்டு வாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து நல்லவங்க, அதர்வா மட்டும் வந்து மோசமானவனா, அது எப்படி பொருந்தும் சொல்லுங்க பார்ப்போம். ஆக இதில் ஏதோ ஒரு வன்மம் இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த முன்னணி நடிகர்கள் எல்லாம் இந்த யூடியூபருக்கு பல லட்சங்களை கொடுத்திருப்பார்களோ என்னமோ ஒரு சந்தேகம் இருக்குது. விக்னேஷ் சிவன், நயன்தாரா, மற்ற நடிகைகள் இவங்க தொடர்பாகவும் வீடியோ போட்டிருக்காங்களே. அவங்க இந்த 3 நடிகைகள் மட்டும் கிடையாது, நிறைய நடிகைகள். இப்போ என்னன்னா, நடிகைகளோடு நெருங்கிய பழக்கம் வைத்திருப்பவர் இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக மாறிவிடலாம் என்கிற ஒரு கண்ணோட்டத்தை திரைப்படத்துறையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு இப்போ சினிமா. இப்போ இதெல்லாம் விசாரிக்கணும். என்னன்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சினிமாக்காரர்னு சொல்றாங்க, அரசியல் அப்புறம்தான். அப்போ சினிமாவில் இருப்பவர்களை கைக்குள் போட்டு வைத்து கொண்டுதான் இத்தனை லட்சம் கோடிகளை வந்து சினிமாக்காரர்களிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்னன்னா, சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், குறிப்பாக அந்த நயன்தாரா, அந்த இன்னொரு நடிகை இருக்காங்களே, இவங்களெல்லாம் வந்து தீர விசாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த நடிகைகளின் மூலமாகத்தான் படங்கள் பதுக்கப்படுகிறதா? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாஸ்மார்க்கில் மட்டும்தான் இப்போ சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். கல்விக் கொள்ளை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய பள்ளிகளில் எல்லாம் பொய்கள் கணக்கு எழுதப்படுகிறது, போலிகள் இருக்கிறார்கள். அங்கே வந்து பள்ளி கல்லூரி விடுதிகளில் படிக்கக்கூடியவர்கள் கணக்குகள் தவறாக இருக்கிறது. அவருடைய 300 பேர் படித்தா 3000 பேர் படிப்பதாக கணக்கு எழுதி காசு வாங்குவதாக தெரிகிறது. அப்போ இந்த கொள்ளை இன்னும் வெளியில் வரல. டாஸ்மார்க்கு கொள்ளை மட்டும்தான் இப்போ வந்துருக்கு. ஆனால் இன்னமும் 10 ரூபாய் வசூல் செய்கிறாங்களா? இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில இன்னும் 10 ரூபா வசூல் பண்ணுறாங்கன்னா எதை நோக்கிய பயணம் இவர்களுக்கு? முழுக்க 2026 தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதற்கான தகுதியை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அடைத்து வைத்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். தேர்தல் கமிஷன் இப்போ உறங்கி கொண்டிருக்கிறது. நல்லா உறங்கட்டும். தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு தான் அவங்க ரைடு நடத்துவாங்க. அப்போ அதற்கு முன்னாடி கொண்டு போய் பதுக்கிய பணங்களை எப்படி தேர்தல் கமிஷன் கைப்பற்றும்? ஆக இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஊழல் டாஸ்மார்க்கில் நடந்திருக்குன்னு சொன்னால், இது கொள்ளையடித்த கூட்டத்திற்கு இத்தனை பேர் பின்னணியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ நான் கேட்குறேன், விக்ரம் ஜூசி ஏன் வெளிநாட்டில் போய் தலைமறைவாக இருக்கிறாரு? சொல்லுங்கள். ஆகாஷ் பாஸ்கரனை ஏன் இன்னும் கைது பண்ணலை? அப்போ இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், அவர்களை காப்பதற்கும் இந்த அரசு தேவைப்படுகிறது, பணத்தை பதுக்குவதற்கும் இந்த அரசு உதவி செய்கிறது என்றால், மிக கேடான நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இந்த டாஸ்மார்க் கொள்ளை என்பது 1000 கோடி என்று அமலாக்கத்துறை சொன்னது அட்டர் பிராடு. 3 லட்சம் கோடிகளுக்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வருகிறது. அதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. ஸோ இதில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை வைத்திருக்கிறது, விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க கொடுக்குற விளக்கத்தை பொறுத்து நகர்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுபோல் இந்த பக்கம் பிரபலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் என்னென்ன அறிவிப்புகளை இடி வெளியிட போகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.